ஆண்டுடைய உண்மை உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. அவர் பரலோகத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்கிற வரைக்கும் ஒரு உண்மை உள்ளவர். வாசிப்போம் ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 27. அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய எஜமானை குறித்து அருமையான வார்த்தை சொல்லுகிறார். வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அவர் உண்மையை நீக்காதவர். இதை சொன்னது யாருன்னா எலியேசர் என்கிற ஆல்மோஸ்ட் அவருடைய வாரிசு தான் எலியேசர். அந்த அளவுக்கு ஆபிரகாம நெருங்கி பார்த்துட்டு வர்றாரு. 75 வயசுல இருந்து ஆபிரகாம பார்த்துட்டே வர்றவரு இப்ப ஆபிரகாமுக்கு 140 வயசு. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் இந்த மனிதனை பார்த்துட்டார். அவன் ஆச்சரியப்படுறான். கூட இருக்க வேலைக்காரன், எங்க எஜமான இந்த ஆண்டவர் எத்தனை தடவை எங்க எஜமான் தப்பு பண்ணியிருக்கிறார். எங்க எஜமான் 13 வருஷம் இந்த ஆண்டு விட்டு பேசவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லை, அவரை விட்டு தூரமா இருந்தாரு. ஆனாலும் இந்த எஜமான்ட்ட இந்த ஆண்டவர் உண்மையை விளக்காமல் எங்கள் எஜமானோடையே இருந்தார். இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினால உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். இந்த தேவன் உங்களுடைய குறைகள் மத்தியிலையும் அவர் நடத்த உண்மை உள்ளவர். உன் குறைகளை கண்டு அவர் உன்னை தள்ளிட மாட்டாரு, உன்னை அவர் கண்டிப்பா நடத்துவார்.